தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இன்றைக்கி மருத்துவ குணத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. மக்களுக்கு நிறையா பேருக்கு இருமல் விடாத இருமலாக இருக்கும். அந்த இருமல் என்ன செய்யும்னா, வெளியிலையும் வராது, துப்புறதுக்கும் காரி போனாலும் வராது, உள்ளேயும் போகாது. இந்த இடையில பின்னிக்கிட்டு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அப்படியே அதை விட்டோம்னா என்ன செய்யும், அப்படியே உறைஞ்சி போயிடும். நுரையீரல் எல்லாம் உறைஞ்சி போய் பாதிக்கப்படும். அது நெஞ்சு சளின்னு சொல்ல முடியாது, சாதாரண ஜலதோஷம்னு சொல்ல முடியாது. அந்த இருமல் இருமிக்கிட்டே இருக்கும், ஆனால் வராது, இருமல் வராது, அந்த சளி வராது. அதுக்கு தான் கவம் கட்டிக்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் சளி கவம் கட்டிக்கிருச்சு, வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பல கீரைகள் இருக்குது பார்த்திங்களா. கிராமத்துகளில் பல கீரைகள் கிடைக்கும். எப்படின்னா, அந்த சீசனில் எல்லா வகை கீரைகளும் கிடைக்கும். அந்த கீரைகள் என்ன செய்வாங்க, கிராமத்துக்காரர்கள்ட்ட சொல்லிவிடலாம், இல்லை இந்த உழவர் சந்தை அவங்கள்ட்ட சொல்லிவிடலாம். உழவர் சந்தையில் இருக்கும் அந்த கீரை. பாக்கி எல்லா இடத்துலையும் அந்த கீரை கிடைக்காது. உழவர் சந்தையில் கிடைக்கும், இல்லைன்னா கிராமங்களில் கிடைக்கும். இப்போ கிராமத்துலேருந்து காய்கறி கீரைகள் கொண்டு வரவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க கொண்டு வந்து தருவாங்க. பல கீரை கிடச்சா கொண்டு வாங்கன்னு சொன்னால் எல்லா கீரையும் கலந்து அந்த கீரையில் வரும். அந்த கீரை ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த கீரையை வாங்கி வச்சுக்கிட்டு அதை டெய்லி சின்ன வெங்காயம் போட்டு அரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஜீரகம் இருக்கும் இல்லைங்களா, ஜீரகத்தை பொரிய விட்டு ரொம்ப எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து, வேறு எதுவும் தேங்காய் சேர்க்காம அந்த கீரையை அந்த கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இந்த கீரையை நல்லா கழுவிட்டு பொடிசாக, தண்டெல்லாம் தூக்கி போட வேண்டாம், எல்லாத்தையும் பொடிசாக அரிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீரை வதக்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை சாப்பிட்டுட்டே வந்தோன்னு வைங்களேன், அந்த நெஞ்சில் இருக்கிற கவம் என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி மலத்தில் கொண்டு வந்துடும். அந்த கீரையோட பவரு. அந்த பல கீரைங்கும்போது ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் கிடைக்குது. அந்த கீரையாகப்பட்டது என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடச்சி சளியை மொத்தமாக கொண்டு வர முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது. நல்லெண்ணெய் தான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஜீரகம் தான் பொரிய விடணும். அந்த நல்லெண்ணெய் ஜீரகத்தை பொரிய விட்டு இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டு இந்த கீரையை போட்டு அரை உப்பு போட்டு செஞ்சு இதை சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு அருமையான வைத்தியம். அந்த சளியை பற்றி தான் நம்ம இப்போயும் சொல்ல போகிறோம். ஒரு 5 மருத்துவ குணம் சொல்கிறோம் சளியை பற்றி. அந்த இருமலுக்கு அந்த கவம் கட்டிக்கிருச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு 5 மருத்துவ குணம் சொல்கிறோம். வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, சுண்டைக்காய் பூவு, சுண்டைக்காய் இலை, சுண்டைக்காய் எல்லாமே மருத்துவ குணத்துக்கு நிறைஞ்சது தான். அந்த சுண்டைக்காய் பூ இருக்குது பாருங்கள், அந்த பூவை எடுத்து அந்த பூவாக கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் பருப்பு சேர்த்து அந்த பூவை அப்படியே ஒரு கொத்து பருப்பு மாதிரி செஞ்சு அதை சாப்பிடலாம். அது சளியை கண்டிக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்குது. அந்த கவத்தை கலைக்கக்கூடிய பவர் அந்த சுண்டைக்காய் பூவுக்கு இருக்குது. அந்த இலை இருக்குது பாருங்களா, அந்த இலையை நல்லா கொஞ்சம் குளுந்த இலையை கிள்ளிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு ஜீரகமும் சின்ன வெங்காயமும் அரிஞ்சு போட்டு பொரிய விட்டு அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் போட்டு பொரியல் பண்ணி சும்மா அப்படியே கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டுட்டு போனோம் இருந்தோம்னா அந்த கவத்தை கரைக்கக்கூடிய பவர் சுண்டைக்காய் இலைக்கு இருக்குது. அப்படியே உங்களுக்கு முடியலைன்னா கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம், அந்த கீரை அந்த இலையும் கிள்ளி போட்டு அப்படியே கஷாயம் வச்சு நல்லா ஒரு டம்ளர் சூடாக குடிச்சிட்டு பேசாமல் இருந்துக்கோங்க. அதுவும் அந்த கவத்தை கரைக்கக்கூடிய பவர் இருக்குது. 2வது சுண்டைக்காய் வற்றலாகவும் சாப்பிட்லாம், அதை அந்த குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம், கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். சுண்டைக்காயில் பல விதமாக செஞ்சு சாப்பிட்லாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இந்த மருத்துவ குணத்துக்கு நிறைஞ்சது. இந்த சளி கவம் கட்டுறதுக்கு அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அந்த சுண்டைக்காய்க்கு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பொருள், ஈஸியான பொருள். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே கவம் குறையத்துக்கு உங்களுக்கு ஈஸியான மெத்தடு, ஈஸியான வைத்தியம். அந்த சளியை குறைச்சி கொண்டு வர்றதுக்கு பாருங்கள், இன்னும் ஈஸியான வைத்தியம். கருந்துளசி கிடச்சிச்சின்னா கருந்துளசியை கஷாயம் வச்சு, கருந்துளசி நிறைய கிடச்சாலும் பொடி பண்ணியும் சாப்பிட்டுக்கறலாம், டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கறலாம். அப்படியே கிடைக்கும்போது கஷாயம் கருந்துளசி ரசம் வச்சு சாப்பிட்லாம். ரசம் வச்சு டெய்லி அந்த ரசம் போட்டு சாப்பிட்டுக்கறலாம். 2வது அந்த ரசத்தை சும்மாவே வெறும் வாயிலே சும்மாவே ஒரு அரை டம்ளர் அந்த ரசமும் சாப்பிட்டுக்கலாம். மிளகு பூண்டு ஜீரகம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் அந்த ரசத்தை சாப்பிட்டுக்கலாம். 2வது அந்த கருந்துளசி கஷாயமாக கூட கருந்துளசியோட
கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இந்த கருந்துளசியை விட்டுறணும். வேக விட்டு அந்த சாரம் தண்ணியை எடுத்து வடிகட்டி அந்த கருந்துளசி தண்ணியை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அந்த நெஞ்சிலோட அந்த கபம் கலைச்சி அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய பவர் அந்த கருந்துளசிக்கு இருக்குது. அது முக்கியமாக உள்ள வைத்தியம் உங்களுக்கு. அந்த கருந்துளசி நீங்கள் சாராக குடிக்கணுங்கும்போது அந்த இலையோட கொத்தோட அந்த காம்பெல்லாம் போட்டு வேக விட்டு சாரை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த கருந்துளசி இலை, ஜீரகம், இஞ்சி கொஞ்சம் போட்டு அப்படியே அதை கொதிக்க விட்டு வேறு ஒன்றும் போட வேண்டாம், அது மட்டும் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த நெஞ்சோட உள்ள நெஞ்சு சளியில் உள்ள அந்த கபம் கலைச்சி வெளியில் கொண்டு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. நிறையா பேர் இதனால் பல வியாதிகளை தூண்டி விட்டுருது. நெஞ்சில் சளி இருக்கிறது பல வியாதிகளை தூண்டி விடுது. இந்த சளியை குறைக்கிறதுக்கு எது வழியோ அதை செய்யலாம். இப்படி ஈஸியான மெத்தடு நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கிடைக்கிற பொருளை விடாதீங்க, கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் ஈஸியான வைத்தியங்கள். இந்த கபமாகப்பட்டது ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் மக்களுக்கு. இந்த கபமாகப்பட்டது குழந்தைகளே ரொம்ப பாதிக்கும். இந்த சளி டாக்டர்கிட்ட போனால் கூட அவ்வளோ சீக்கிரத்தை தீராது, தீர்றது மாதிரி இருக்கும், மறுபடியும் அது பிரச்சனையிலே இருக்கும். அது நெஞ்சு சளி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன செய்யலான்னா, இன்னும் சொல்லப்போனால் சிறு குறிஞ்சா இருக்கு இல்லைங்களா, சிறு குறிஞ்சா வேர் பவுட்ரு கடைகளில் கிடைக்கும். சித்த மருந்து கடைகளில் இது கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பொடியை வாங்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கஷாயமாக வச்சு அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். அது இதை கண்டிக்கக்கூடிய பவர் இருக்குது. ரெண்டாவது தூதுவளை இருக்குது பார்த்தீங்களா, தூதுவளை அந்த காம்பு இலை எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி போட்டு அந்த வேக வச்சு லைட்டாக ஒரு மத்தை போட்டு கடைஞ்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து ரசம் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அது தூதுவளை கிடைக்கிறது ரொம்ப நல்லது. தூதுவளை காம்பு அதை கூட விடக்கூடாது, அதையும் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். தூதுவளை காம்பை அப்படியே கட் பண்ணி போட்டு அது முள் தொட முடியாது. அந்த காம்பை நல்லா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டு 2-3 நல்லா கழுவிட்டு அப்படியே அது வேக வச்சு அந்த சாறு கொஞ்சம் பருப்பு மத்தை போட்டு நல்லா கடைஞ்சி அந்த சாறை எடுத்து ரசம் வைக்கலாம். இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அந்த சாறை பிழிஞ்சு அப்படியே ரசத்தில் கலக்கி விட்டு வைக்கலாம். வச்சு அதை டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தோம். சாப்பாடில் ரசத்தில் கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அது ரொம்ப கேட்கும். பெரியவங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த சிறு குறிஞ்சா வேர் கடையில் தான் இந்த பொடி கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதையும் நம்ம சாப்பிட்லாம். இது மாதிரி பலவிதமான நோய்களை தீர்க்கறதுக்குள்ள பவருக்குள்ள மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளுக்கு குணம் ஈஸியான மருந்துகள். இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றது, சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகள். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடிக்கடி நிறையா மக்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிட்ருக்கு. வெயில் நேரத்துலையும் ஜலதோஷம் பிடிக்கும், மழை காலத்துலேயும் ஜலதோஷம் பிடிக்கும். சில பேருக்கு பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்கும். பிரிட்ஜிலேருந்து எந்த பொருளும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா, பிரிட்ஜில் எந்த கொண்டாலும் வச்சுருவோம். அதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிடுவோம். அப்படி ஏதாச்சும் எடுத்து சாப்பிடும்போது அதே சளி பிடிச்சிக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணுன்னா, விடாத சளி பிடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்யணுன்னா, துளசி ரசம், துளசி இலையை பறித்து ரசத்தில் போட்டு குடிக்கலாம். ஓமவல்லி ரசம் அது போட்டு சாப்பிடலாம். டெய்லி ஒவ்வொரு ரசம் வச்சு சாப்பிட்லாம். டெய்லி ஒரே ரசமாக செஞ்சால் சாப்பிட பிடிக்காது. துளசி ரசம் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஓமவல்லி ரசம் இருக்குது இல்லை, ஓமவல்லி கற்பூரவல்லி அந்த ரசம் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் அருமையாக இருக்கும். ஓமவல்லி ரசம்லாம் வச்சுட்டோன்னே வீடே மணக்கும் பாருங்கள். இந்த கையை சாப்பிட்டோம்னா அந்த கையை சாப்பிட்டு கை கழுவிட்டு அந்த கையை மோந்து பார்த்தா அந்த கையை வாசம் அவ்வளோ வாசமாக இருக்கும். அருமையான ரசம் அது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டாவது இஞ்சி ரசம். இஞ்சி தட்டி போட்டு இஞ்சி ரசம், பருப்பு தண்ணியில் இஞ்சி ரசம் வைக்கிறது பருப்பு தண்ணி, பருப்பு போடுறதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் இஞ்சி ரசம் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான இஞ்சி ரசம் வச்சு சாப்பிட்லாம். இப்படி இது மாதிரி இந்த மெத்தடுகளில் வச்சு சாப்பிட்லாம். தூதுவளை ரசம், தூதுவளையை போட்டு கொஞ்சம் எல்லாம் கிடச்சாலும் 2 காம்பு கிடச்சாலும் சரி, அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து அந்த அப்படியே சாரோடு சேர்த்து கலக்கி ரசம் வச்சிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரிக்கு அந்த வைத்திய முறையிலே அந்த மெத்தட்லேயே அதை கொண்டு போனோம்னா சளிகள் நெஞ்சில் கட்டாமல் அதை கரைச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி கொண்டு வந்துடும். அதுக்கு தான் இப்படி சின்ன சின்ன வைத்தியங்கள் செஞ்சுக்கிறது. குழந்தைகளுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும். அது இது மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அருமையான வைத்தியங்கள். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் யோசிப்பீங்க. இந்த சகிலியை அகற்றுவதுக்குள்ள வழியவே நம்ம என்ன செய்யலான்னா, கை வைத்தியங்கள் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. கை வைத்தியங்கள் செஞ்சாலுமே நெஞ்சு சளி பிடிக்காமல் நம்மளை காப்பாற்றிக்கிறலாம். டெய்லி அது கை வைத்தியத்தில் பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னாலுமே நெஞ்சு சளி வர்றது நம்மளை குறைச்சிரும். நிறைய சுண்டைக்காய் சாப்பிட்லாம். சுண்டைக்காய் நிறையா எடுத்துக்கிறலாம். சுண்டைப்பூவை எடுத்துக்கிறலாம். சுண்டைக்காய் எடுத்துக்கிறலாம். அடுத்து துளசி இலையை அவிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். துளசி இலை ரசம் வச்சுக்கிறலாம், அது சாப்பிட்டுக்கிறலாம். தூதுவளை ரசம் சாப்பிட்லாம். மொசுக்கு இலை இருக்குது பார்த்திங்களா, மொசுக்கு இலை அதை அவிச்சு சாறு எடுத்து அந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம். இல்லை மொசுக்கு இலையை அரைச்சி தோசையில் வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். எல்லாருக்குமே தெரியும் இந்த இலை மொசுக்கு இலையெல்லாம். இந்த நான் சொல்கிற வைத்தியம் எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிற பொருள்களும் எல்லா மக்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் சில பேர் அதை செய்ய முடியறதில்ல. இருந்தாலும் இதை முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள். மொசுக்கு இலை, மொசுக்கு கொடி, அந்த கொடியை கூட இலையை விட கொடியில் பவர் இருக்குது. நார் சத்து இருக்குது கொடியில். அந்த எல்லா பவரும் அந்த கொடியில் இருக்குது. அந்த கொடியோடு பிச்சுட்டு வந்து அந்த கொடியை கழுவிட்டு கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அந்த சாரில் ரசம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. மொசுக்கு இலை ரசம், தூதுவளை ரசம், எந்தையுமே அந்த தண்டை விடாதீங்க. அது மாதிரிக்கு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த அரைக்கீரை, சிறுகீரை தண்டுகளை தூர போடாதீங்க. அந்த தண்டைக்கு சூப்பு மாதிரி வச்சு அந்த தண்டை கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லது. அந்த உடம்புல உள்ள சத்து, கெட்ட நீர் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரக்கூடிய பவர் அந்த கீரை தண்டுகளுக்கு இருக்குது. அது மாதிரிக்கு முருங்கைக்கீரையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லா கீரையை பற்றியுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட நான் பாட்டியமாக இந்த கதை இது உங்களுக்கு இன்னும் ஞாபகப்படுத்தி விட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வைத்தியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இருந்தாலும் கூட இதை உங்களுக்கு ஒரு ஞாபகத்தை தூண்டி விடுறேன். இது மாதிரி செஞ்சு பார்ப்பீங்கன்னு செஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கைகண்ட வைத்தியம், ஈஸியான வைத்தியம், கையில் கிடச்ச வைத்தியம். இப்படி வைத்தியத்துகளை செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அந்த முறையில் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிட்லாம். பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் இது கைகண்ட வைத்தியம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தமிழ் வணக்கம்.